கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்நாளும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதின்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பார். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தேசத்தின் ஜாதிகளை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? வேறற்று போக. கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் எத்தனை பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும்? 3 பட்டணங்களை. கர்த்தர் சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் எங்கு 3 பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும்? தேசத்தின் நடுவில். யார் ஓடி போகும்படி 3 பட்டணத்தை பிரித்து வைக்க வேண்டும்? கொலை செய்தவன். எதை 3 பங்காக பகுத்து பட்டணங்களை பிரிக்க வழியை உண்டு பண்ண வேண்டும்? தேசத்தின் எல்லையை. கொலை செய்து பட்டணத்தில் ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார்? தான் முன்னே பகைத்திராத ஒருவனை மனதறியாமல் கொன்றவன். ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோடே எங்கு போய் மரத்தை வெட்டுவான்? காட்டில். ஒருவன் எதை வைத்து காட்டில் விறகு வெட்டுவான்? கோடரி. ஒருவன் காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கும்போது எது காம்பை விட்டு கழன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போவான்? இரும்பு. யார் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடி பட்டணங்களை உண்டு பண்ண வேண்டும்? இரத்த பழிக்காரன். கொலை செய்தவனை இரத்த பழிக்காரன் என்ன செய்யாதபடிக்கு அவன் ஓடிப்போக வேண்டும்? கொன்று போடாதபடிக்கு. கொன்றவனை முன்னே பகைக்காதபடியினால் கொலை செய்தவன் மேல் எதற்கான குற்றம் சுமரவில்லை? சாவுக்கான குற்றம். கொலை செய்தவன் பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருக்க எத்தனை பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும்? 3 பட்டணங்களை. எந்நாளும் கர்த்தரின் வழிகளில் நடப்பதற்காக முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் கற்பிக்கிற எவைகளை கைக்கொண்டு அதின்படி செய்ய வேண்டும்?
எல்லா கற்பனைகளையும் இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கர்த்தர் எதை விஸ்தாரமாக்கினார்? இஸ்ரவேலின் எல்லையை. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் எது சிந்தப்படுகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும்? குற்றமில்லாத இரத்தம். 3 அடைக்கல பட்டணங்களை தவிர மேலும் எத்தனை பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும்? 3 பட்டணங்களை. ஒருவன் பிறனொருவனை பகைத்து பதிவிருந்து விரோதமாய் எழும்பி சாகும்படி அவனை அடித்து கொன்றால் கொன்றவனை யார் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில். பிறனை சாகும்படி அடிக்கிறவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் யார் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அந்த பட்டணத்தின் மூப்பர்கள். சோதனை கேள்வி 1. தேசத்தின் நடுவில் இஸ்ரவேலருக்காக எத்தனை பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும்? A 1, B 2, C 3, D 4. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிறனொருவனை பகைத்து கொன்றவனை பட்டணத்தின் மூப்பர்கள் பட்டணத்திலிருந்து எப்படி கொண்டு வரும்படி செய்ய வேண்டும்? ஆள் அனுப்பி. பிறனொருவனை பகைத்து கொன்றவனை பட்டணத்தின் மூப்பர்கள் எதற்காக இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? சாகும்படிக்கு. பட்டணத்தின் மூப்பர்களின் கண் யாருக்கு இறங்க வேண்டாம்? பிறனொருவனை பகைத்து கொன்றவனுக்கு. எதை இஸ்ரவேலை விட்டு விலக்க வேண்டும்? குற்றமில்லாத இரத்தப்பழியை. கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் கைவசம் இருக்கும் காணியாட்சியில் எதை ஒற்றி போடக்கூடாது? பிறனுடைய எல்லையை. இஸ்ரவேலின் கைவசமாயிருக்கும் காணியாட்சியில் யார் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடக்கூடாது? முன்னோர்கள். அக்கிரமத்தையாவது பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டவனை எப்படி நியாயம் தீர்க்க கூடாது? ஒரே சாட்சியினால். காரியம் யாருடைய வாக்கினால் நிலைவரப்பட வேண்டும்? இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி அவன் மேல் சாட்சி சொல்ல யார் எழும்புவான்? ஒரு பொய் சாட்சிக்காரன். பொய் சாட்சி சொல்ல எழும்புகிறவனும் விசாரிக்கப்பட வேண்டியவனும் யார் முன்பாக வந்து நிற்க வேண்டும்? ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக. பொய் சாட்சி சொல்லுகிறவனை
நன்றாய் விசாரணை செய்ய வேண்டியவர்கள் யார்? நியாயாதிபதிகள். சாட்சி கள்ள சாட்சி என்றால் அவன் யார் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான்? தன் சகோதரன் மேல். தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே யாருக்கு செய்ய வேண்டும்? பொய் சாட்சிக்காரனுக்கு. தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே எப்போது பொய் சாட்சிக்காரனுக்கு செய்ய வேண்டும்? சாட்சி கள்ள சாட்சி என்று கண்டால். எதை இஸ்ரவேலின் நடுவில் இருந்து விலக்க வேண்டும்? தீமையை. பொய் சாட்சிக்காரனுக்கு செய்வதை இஸ்ரவேல் கேட்டு பயந்து இனி அவர்களுக்குள்ளே எதை செய்யாதிருப்பார்கள்? பொய் சாட்சி சொல்லுகிறதான தீமையை. எதை சொல்லுகிறவனுக்கு இஸ்ரவேலின் கண் இறங்க வேண்டாம்? பொய் சாட்சி சொல்லுகிறவனுக்கு. பொய் சாட்சி சொல்லுகிறவன் எதற்கு எதை கொடுக்க வேண்டும்? ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். சோதனை கேள்வி 2. பிறனொருவனை என்ன செய்தவன் பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும்? ஏ விபச்சாரம், பி கொலை, சி விக்கிரக ஆராதனை, டி பொய் சாட்சி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. ஆமேன்.